சிவகங்கை பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவின் 3ஆம் நாள் விழாவில் அப்பகுதி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் பூத்தட்டுகளை கொண்டு வந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்தனர். ஜூலை 5 கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா. ஜூலை 12 பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெறும். இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் 8 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடக்கும். இந்த ஆண்டிற்கான பூச்சொரிதல் விழா 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலை பிள்ளைவயல் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 3வது நாளான நேற்று அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் 100க்கும் மேற்பட்டோர் பூத்தட்டுகளையும் மலர் மாலைகளையும் எலுமிச்சை மாலை கொண்டு வந்து அம்மனுக்கு பூவால் அபிஷேகம் செய்து வணங்கினர். தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காளியம்மன் காட்சியளித்தார். தினமும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் அபிஷேகங்கள் நடைபெறும். பறை இசை முழங்க ஏராளமான மாணவர்கள் சிலம்பம் சுற்றி வான வேடிக்கையுடன் அரண்மனை வாசலில் இருந்து புறப்பட்டு ஒரே மாதிரியான ஆடை அணிந்து பெண்கள் பூத்தட்டுகளை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். பூக்குழி இறங்குதல், அழகு குத்துதல் என நாள்தோறும் விழா கொண்டாட்டமாக உள்ளது. ஜூலை 12 அன்று பூச்சொரிதல் விழா சந்தன காப்பு அலங்காரத்தில் குழந்தையுடன் பிள்ளைவயல் காளி எழுந்தருள்வார். ஜூலை 12 அன்று பூச்சொரிதல் விழாவும் அன்று சந்தன காப்பு அலங்காரத்தில் குழந்தையுடன் பிள்ளைவயல் காளி அம்மன் எழுந்தருள்வார். நகர் முழுவதும் விடிய விடிய விழா நடைபெறும். Gracias.